வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இலங்கை வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான 3 போட்டிகளை கொண்ட T20, அதே போன்று ஒரு நாள், அதே போன்று 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இடம்பெற இருக்கின்றது. இம்மாதத்திலிருந்து இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இம்மாதமும் அடுத்த மாதம் நடுப்பகுதி வரைக்கும் இந்த தொடர் இடம்பெற இருக்கின்றது. அதற்காக வேண்டி ஏற்கனவே பங்களாதேஷ் அணியினர் இலங்கை வந்து விட்டார்கள். முதல் கட்டமாக இலங்கை வந்திருந்தார்கள், இரண்டாம் கட்டமாக ஒரு சில வீரர்கள் வந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த தொடர் தொடர்பாகவும் அதே போன்று பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியிலே இலங்கை குழாம் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான பட்டன் தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ அங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் வர்சஸ் இலங்கை அணிகளான மிக முக்கியமான ஒரு தொடர், குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு தொடர். அதாவது இலங்கை அணியினுடைய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், சகலத்துறை வீரர், ஒரு காலகட்டத்தில் பல பந்து வீச்சாளர்களை தோசம் செய்த ஒரு தலை சிறந்த ஒரு துடுப்பாட்ட, அதே போன்று பந்து வீசக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், சகலத்துறை வீரராக இருந்த ஏஞ்சலோ மெத்யூஸினுடைய ஓய்வு, அதாவது பங்களாதேஷ் அணிக்கு முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஏஞ்சலோ மெத்யூஸ் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். குறிப்பாக T20 ஒரு நாள் போட்டியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றிருக்கின்றார். டெஸ்ட் போட்டியிலிருந்தும் அவர் விடைபெற இருக்கின்றார். இதற்காக வேண்டி காலி சர்வதேச மைதானத்தை சூழ இருக்கின்றார்கள் இலங்கை ரசிகர்கள். போட்டியினுடைய அட்டவணை விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தொடர் ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த தொடர் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக முதலாவது டெஸ்ட் போட்டி ஜூன் 17 21 வரைக்கும் இது காலி சர்வதேச மைதானத்தில், அதே போன்று இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூன் 25 29 வரைக்கும் இது கொழும்பு SSC மைதானத்தில், அதே போன்று ஒரு நாள் போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜூலை 2ஆம் தேதி முதலாவது ஒரு நாள் போட்டி இடம்பெற இருக்கின்றது. இது கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் பகலிரவு போட்டியாக ஜூலை 5ஆம் தேதி இரண்டாவது ஒரு நாள் போட்டி, இதுவும் பகலிரவு போட்டியாக இடம்பெற இருக்கின்றது பிரேமதாச மைதானத்தில். அதே போன்று மூன்றாவது போட்டி ஜூலை 8, இதுவும் பகலிரவு போட்டியாக இது கண்டி பல்லேகலை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று முதலாவது T20 போட்டி ஜூலை 10ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது கண்டி பல்லேகலை சர்வதேச மைதானத்தில். அதே போன்று 13ஆம் தேதி ஜூலை 13 இரண்டாவது T20 போட்டி தம்புல ரங்கரி மைதானத்திலும், அதே போன்று 16ஆம் தேதி ஜூலை மூன்றாவது T20 போட்டி மறுபடியும் கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றவை குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதற்காக வேண்டி முதல் கட்டமாக, அதாவது முதலாவது போட்டி டெஸ்ட் போட்டி இடம்பெற இருக்கின்றமை காரணமாக டெஸ்ட் போட்டிக்காக வேண்டி உத்தியோகபூர்வமான இலங்கை குழாம் நேற்றைய தினம் கிரிக்கெட் நிர்வாகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த குழாத்தை பொறுத்தவரையிலே அணியினுடைய தலைவராக தனஞ்சய டி சில்வா இருக்கின்றார். அதே போன்று 10 நிசங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஓசத பெர்னாண்டோ, லஹிரோதார, தினேஷ் சந்திமல், ஏஞ்சலோ மெத்யூஸ், குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், பசுந்து சூரிய பண்டார, சுனால் தினுச, பவன் ரத்நாயக்க, பிரபா ஜெயசூரி, தரெந்து ரத்நாயக்க, அகில தனஜி, மிலான் ரத்நாயக்க, ஹவிஸ்க பெர்னாண்டோ, கசுன் ராஜித, இசித்த விஜய் சிங்க ஆகியோர் தான் இந்த குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு அகில தனஞ்சய டெஸ்ட் குழாத்துக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். 7 வருடங்களுக்கு பிற்பாடு மீண்டும் டெஸ்ட் குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் அகில தனஞ்சயர். அதே போன்று இந்த குழாத்திலே 3 புதுமுக வீரர்கள் இருக்கின்றார்கள். இந்த குழாம் தொடர்பாக நான் இன்னொரு காணொலியிலே இது தொடர்பான முழு விவரங்களும், அதாவது இந்த குழாத்திலே யார் புதிய வீரர்கள், யார் பழைய வீரர்கள், குறிப்பாக யார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வர இருக்கின்றார்கள், முதலாவது போட்டியிலே ஏஞ்சலோ மெத்யூஸ் ஓய்வு பெறுவாராக இருந்தால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஏஞ்சலோ மெத்யூஸினுடைய அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர் யார் என்பது தொடர்பாக நாங்கள் மற்றொரு காணொலியிலே பார்ப்போம். இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும். வணக்கம் நேயர்களே.